ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிறுகீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிறுகீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் கீரை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறையாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ இந்த சிறுகீரை எப்படியே சுத்தம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ப்பகுதி இருக்குங்க இல்லையா, இந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காம்பு மெலுசாக இருந்துச்சுன்னா காம்போடே போடுங்க. பெரும்பாலும் சிறுகீரையில் மெலுசாக தான் காம்பு இருக்கும். இல்லை ஒரு சில கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா அப்போ அதில் மட்டும் இலையை பறித்து போடுங்க. மற்றபடி காம்பு சின்னதாக இருந்துச்சுங்கன்னா காம்போடே நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி உடச்சி போடலாம். சிறுகீரையில் நிறைய இந்த மாதிரி பூ இருக்குங்க. பூ இருந்துச்சுன்னா பூ சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டு சமைக்கலாம். பூ இதே பெருசாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும். உங்கள் பசங்க பொரியல் பிடிக்கலன்னா சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுகீரையை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.